Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு கிளாஸ் 12 சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸில் செகண்ட் சாப்டரோட பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த சாப்டருக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி 2 வீடியோவில் ஃபாஸ்ட் ரிவிஷனாக ஒன் ஷாட் மாதிரி கொடுத்துருப்பேன். என்னென்ன கண்டென்ட் இருக்குது, டெரிவேஷன், ஃபார்முலாஸ்னால் ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹேவிங் த எஸ்ஐ யூனிட் நியூட்டன் பர் கூலும். நியூட்டன் பர் கூலும் அப்படின்னும் போது நியூட்டன் பர் கூலும் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லலாம், நியூட்டன் இன்வர்ஸ். இது எதோட யூனிட் பாருங்கள். ஸோ எதுக்கு இந்த ஃபார்முலா எதுக்கு வரும் அப்படின்னு பாருங்கள். பொட்டென்ஷியல் அப்படின்னா ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜா. ஸோ ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் அப்படின்னும் போது ஒர்க்குக்கு யூனிட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் சொல்லாமா, பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர். சரியா, நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி டெரைவ் பண்ணலாம் பாருங்கள். பொட்டன்ஷியல்னால் ஒர்க் டன் பை யூனிட் சார்ஜ். ஒர்க் டன் அப்படின்னும் போது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸோட ஃபார்முலா, ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டனு. இதுக்கு வந்து மீட்டர்னு வரப்போகுது. இது சார்ஜ் வந்து கூலும். ஸோ அப்போ இது கரெக்டாக வந்து பாருங்கள், நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர். சரியா, ஸோ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் மீட்டர். ஸோ இதோட ஆன்சர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். சரியா, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலோட யூனிட் தான் இது. சரி, ஆன்சர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் மென்ஷன் பண்ணுறோம் பார்க்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A point charge plus Q is placed at the point O as shown in the figure. Is the potential difference VA minus VB is positive, negative or 0? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ டயக்ராமாக அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, விஏ இந்த பொட்டென்ஷியலும் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் அட் ஏ, பொட்டென்ஷியல் அட் பி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், விஏ மைனஸ் விபி கண்டுபிடிக்கணும். சரியா, தனித்தனியாக கண்டுபிடிச்சி நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொட்டென்ஷியலோட ஜென்ரல் ஃபார்ம்லாம் தெரியணும். பொட்டென்ஷியல் அப்படின்னா 1/4πε0 Q/R. சரியா, ஸோ இப்போ இதுக்கு 2 டிஸ்டன்ஸ் இருக்கா. ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இதை வந்து ஆர்ஏன்னு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை ஆர்பின்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஆர்ஏ ஆர்பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். விஏ பொட்டன்ஷியல் அட் ஏன்னா 1/4πε0 ப்ளஸ் கியூ பை டிஸ்டன்ஸ் வந்து ஆர்ஏ. அதே மாதிரி விபிக்கு வந்து 1/4πε0 Q/RBன்னு வரப்போகுது. VA மைனஸ் விபி அப்போனா வரும் பாருங்கள், 1/4πε0 Q/RA மைனஸ் 1/4πε0 Q/RB. நம்மளுக்கு காமன் டேர்ம்ஸ் வெளியில் எடுத்தனா Q/4πε0 ஆகிடும். 1/RA மைனஸ் 1/RB. ஸோ 1/RA, ஸோ எந்த வேல்யூ பெருசாக இருக்குது பாருங்கள். RA சின்னதாக தான் இருக்குது, RB பெருசாக தான் இருக்குது. ஸோ ரெசிப்ரோக்கலில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வேல்யூனா தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு பண்ண தெரியலனா இதை அசியூம் பண்ணிங்க. லைக் இது 5, இது 10 அப்படி நம்ம அசியூம் பண்ணால் கூட 1/5 மைனஸ் 1/10 இதை சிம்பிளிஃபை பண்ணால் வரும் பாருங்கள். 10 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 மைனஸ் 1/10 பாசிட்டிவாக தான் வருது. சரியா, ஸோ அப்போ டெஃபினட்டாக ஆன்சர் வந்து இதோட ஆன்சர் வந்து ஸோ VA மைனஸ் VB இஸ் பாசிட்டிவ். புரிஞ்சா இது எப்படின்ட்டு? சரியா, ஸோ VA மைனஸ் VB வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். derive the expression for the electric potential due to an electric dipole at a point on its axial line. இந்த கொஸ்டினை கேட்கும் போது என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபஸ்ட் சாப்டர் போட்டுடுறாங்க. ஃபஸ்ட் சாப்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு போட்டுறாங்க. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தெளிவாக பொட்டன்ஷியல்னு கேட்டிருக்காங்க. சரி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். இந்த டெரிவேஷன் வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, நம்ம ஜென்ரல் பாயிண்ட்டுன்னு ஒன்று டெரைவ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி அதில் என்ன வந்திருக்குன்னா, V is equal to 1/4πε0 P cos θ by R square அப்படின்னு போட்டிருப்போம். ஆக்சியல் என்னும் போது ஆங்கிள் 1, cos 0 1. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து V is equal to 1/4πε0 P/R square. சரியா, அந்த பெரிய டெரிவேஷன் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேஸ்ன்னு போட்டு இதை போடலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், இப்போ நான் போடுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து மைனஸ் கியூன்னு எடுத்துங்க. டைபோல்னால் என்னது, மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ செப்பரேட்டட் பை த ஸ்மால் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் வந்து ஓன்னு எடுத்தோன்னா
இது ஆரிஜின் ஏஏ, நம்ம சூஸ் பண்ணுற பாயிண்ட் வந்து இங்கே எடுப்போம். சரியா? ஸோ பாயிண்ட் பி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு இல்லை ஆறுன்னு எடுப்போம். சரியா? நான் எக்ஸுன்னு எடுக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஃபுல்லாக எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருக்கும். ஸோ இந்த சார்ஜ் வந்து இந்த சார்ஜுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் V இஸ் ஈக்குவல் டு VA ப்ளஸ் VB. ஸோ இந்த பாயிண்ட்டை ஏ மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட்டை பி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா VA அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், மைனஸ் தான் இருக்குது சார்ஜ் 1/4πε0 மைனஸ் q பை டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ. சரியா? VB அப்படின்னும் போது 1/4πε0 பியில் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது, q பை டிஸ்டன்ஸ் வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ. சரியா? அப்போ இதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, VA ப்ளஸ் VB தானே வேணும் நம்மளுக்கு. ஸோ 1/4πε0 மைனஸ் q பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1/4πε0 q பை எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ இதில் காமன் டேர்ம்ஸ் q பை 4πε0 எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுறேன், பாசிட்டிவ் டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன், 1/x மைனஸ் ஏ மைனஸ் 1/x ப்ளஸ் ஏ. ஸோ இதை எல்சிஎம் எடுத்து போடுங்க, q பை 4πε0 எல்சிஎம் எடுத்தோன்னா எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ, கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ, இது கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸும் சேர்த்து மல்டிபிள் பண்ணிடுறேன், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஏன்னு வரும். ஸோ இது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், q பை 4πε0 ஏஏ வந்து 2a ஆகிடும். இது ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இருக்கிறதால ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதில் வேல்யூ வந்து ஏ வேல்யூ ஸ்மாலர், அப்போ ஏ வேல்யூ ஸ்மாலர்னும் போது நெக்லேட் பண்ணிட்டோன்னா அதேமாதிரி பின்னும் போது q இன்ட்டு 2a. ஸோ 1/4πε0 p பை எக்ஸ் ஸ்கொயர். சரி, எக்ஸ் ஸ்கொயர் தான் ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் டு பி. சரியா? ஸோ இதை போடுங்க, இல்லை இது சிம்பிளாக போட்டுடலாம். ஈக்குவட்டோரியல் கேட்டாலும் இதேமாதிரி ஷார்ட்டாக முடிச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸை தெளிவாக பாருங்கள். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 ஸ்மால் கண்டக்டிங் பால்ஸ் ஏ அண்ட் பி, ரெண்டு பால்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ரஃப் ஸ்கெட்ச் பண்ண போடுங்க. பால் ஏ, பால் பி. சரியா? ஸோ பால் ஏவோட ரேடியஸ் R1, இதோட ரேடியஸ் வந்து R2, having the charges Q1, Q2. சரியா? Q1, Q2 respectively, they are connected by the wire. சரியா? apply the expression for the charges on A and B in equilibrium. ஸோ ரெண்டு பாலை கனெக்ட் பண்ணிட்ட அப்புறம் அது ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணோம், அப்போ அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, சிக்மாவை யூஸ் பண்ணோம். சிக்மா அப்படின்னும் போது நான் அர்த்தம், சிக்மா அப்படின்னா சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. சரியா? சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. ஸோ சிக்மா 1 சிக்மா 2 அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்மா 1னா இனிஷியலாக எவ்வளோ சார்ஜ் இதில் இருந்திருக்கும் அப்படின்னா, சிக்மானா சார்ஜ் பை ஏரியாவா, சார்ஜ் இதில் இருக்கிறது சிக்மா 1. அப்போ Q1 பை இதோட ஏரியா வந்து ஏரியா ஆஃப் த ஸ்பியர் 4πr². அப்போ 4πr1². சிக்மா 2 வரும் பாருங்கள், Q2 பை 4πr2². சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இதில் இருக்கிற சார்ஜஸ் அதுக்கு போகும், அப்படியே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ அப்போ வந்து எவ்வளோ டோட்டல் சார்ஜ் இருக்கும்ன்றது எப்படி நான் மென்ஷன் பண்ணலாம்னா Q1 ப்ளஸ் Q2ன்னு போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் சார்ஜ் வந்து Q1 ப்ளஸ் Q2. இப்போ வந்து நான் சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறேன். காமனாக ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ காமன் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்கும்போது டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்க போகுது, இதுதான் இருக்க போகுது. அப்போ டோட்டல் சார்ஜ் பை டோட்டல் ஏரியா. சரியா? அப்படி போட்டுக்கலாம், டோட்டல் சார்ஜ் பை டோட்டல் ஏரியா அப்படின்னும் போது சிக்மானா ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும் போது, இது தனித்தனியாக பார்த்தோம். சிக்மானும் போது அந்த ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும் போது ரெண்டு பொட்டன்ஷியலும் சேர்த்து தான் இருக்கும். அப்போ Qன்னும் போது Q1 ப்ளஸ் Q2, ஏரியான்னும் போதும் ரெண்டு ஏரியாவும் சேர்த்து சொல்லுவோம், 4πr1² ப்ளஸ் 4πr2². ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம்னா Q1 ப்ளஸ் Q2 இதில் 4π காமனாக எடுத்துட்டோம்னா R1² ப்ளஸ் R2². சரியா?
ஸோ ஆனால் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, applying the expression for charges A and B. ஸோ charges in equilibrium Q1 dash. Q1 dashனா அப்புறமா அந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடந்துட்டு அப்புறம் பால் ஏல எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா இதை வச்சே போட்டுடலாம். சிக்மானா Q/A, அப்போ Qனா சிக்மா A. ஸோ அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியும் கண்டுபிடிச்சோம். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும் போது அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இவ்வளோ இருக்கும். அதோட ஏரியாவும் போட்டலாம். Q1 dash is equal to சிக்மாக்கு வந்து Q1 plus Q2 divided by 4 pi R1 square plus R2 square. அதோட ஏரியா ஸ்பியர் 1 ஓட ஏரியா வந்து 4 pi R1 square. ஸோ 4 pi கேன்சல் பண்ணுறோன்னா Q1 dash. ஸோ Q1 dash தானே அது the charges in the sphere A in equilibrium condition. அது வந்து Q1 Q2 into R1 square divided by R1 square plus R2 square. சரியா? ஸோ Q1 dash. இப்போ Q2 dash எப்படி இருக்கும்? அதே தான் இருக்கும். Q2 dash வந்து இதே மாதிரி போட்டலாமா? சிக்மா இன்ட்டு ஏரியா 2னா அது மட்டும் தான் ஒரே ஒரு சேஞ்ச் வரப்போகுது. சிக்மா சேம் தான். Q1 Q2 by 4 pi R1 square plus R2 square. இந்த இடத்துல ஏரியா வந்து ஏரியா ஆஃப் ஸ்பியர் 2. ஏரியா ஆஃப் த ஸ்பியர் 2னா 4 pi R2 square. 4 pi கேன்சல் பண்ணிட்டா அப்படின்னா Q1 Q2 R2 square divided by R1 square plus R2 square. சரியா? ஸோ இதுதான் வந்து சார்ஜஸ் ஆஃப்டர் த ஈக்குலிபிரியம், ஆஃப்டர் அட்டைனிங் த ஈக்குலிபிரியம் ஆஃப் Q1 Q2. சரியா? சிம்பிளாக முடிஞ்சிச்சு. லாஜிக் மட்டும் தெரிஞ்சுங்க. என்னென்னா ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணாங்கன்னா சார்ஜஸ் வந்து ஈக்குலிபிரியம் அட்டன் பண்ணிடும். சரியா? ஸோ டோட்டல் சார்ஜ் வந்து Q is equal to Q1 plus Q2. அதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிச்சி தனித்தனியாக சால்வ் பண்ணுறோம். சரியா? அந்த கொஸ்டின் அவ்வளோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இதுவுமே ஒரு லாஜிக்கலான கொஸ்டின். இப்போ போகிறது எல்லாமே PYQ கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதை நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சு சால்வ் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். n small conducting liquid drops each of radius r. அப்போ n liquid conducting dropsனா n எத்தனை சொல்லலாம்? சரியா? n நம்பர் ஆஃப் இருக்குது. இதோட ரேடியஸ் வந்து r. each of radius r are charged to the potential v each. ஒன்னொன்னத்தோட பொட்டன்ஷியலும் v, ஒன்னொன்னத்தோட ரேடியஸும் r. அது மாதிரி n நம்பர் இருக்குது. These droplets coalesces to form a single large droplet without any charge leakage. ஸோ n நம்பர் ஆஃப் ஸ்மால் சார்ஜஸ் இருக்குது. ஒன்னொன்றுக்கும் பொட்டன்ஷியல் v, அதோட சார்ஜ் அதோட ரேடியஸ் வந்து r. இப்போ இதெல்லாமே சேர்ந்துனா ஆக போதான் ஒரு பெரிய ஸ்பியர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு பெரிய சார்ஜஸும் நோ லீக்கேஜ். ஸோ எந்த ஒரு சார்ஜஸுமே லீக்கேஜ் ஆகல. ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் ஆஃப் லார்ஜ் B dash. இதோட பொட்டன்ஷியல் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இது பேசிக் கொஸ்டின் தான். அப்போ என்ன பண்ண போகிறோம், இது எல்லாம் சின்ன சின்ன ஸ்பியர் சேர்ந்து தான் பெரிய ஸ்பியர் வருது. ஸோ அப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா, இந்த வால்யூம் இது வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட வால்யூம் வந்து எப்படி இருக்கும்? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 pi r3. ஸோ இந்த வால்யூம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா n டைம்ஸ் ஆஃப் இந்த ஸ்மால் ஸ்பியர்ஸோட வால்யூம் வந்து 4/3 pi ஸ்மால் r3. சரியா? ஸோ இது கரெக்டாக ஸோ ஃபார்ம் ஆகுன பெரிய ஸ்பியரோட வால்யூம் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதில் என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். 4/3 pi இதெல்லாம் கேன்சல் பண்ணுறேன்னா ஒரு ரிலேஷன் வருது. r3 அப்படின்னும் போது n டைம்ஸ் ஸ்மால் r3. சரியா? இது ஒரு ரிலேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். இதில் ரேடியஸ் பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், கியூப் ரூட் எடுத்தோன்னா போயிட்டுருக்கோம். இங்கே இதுக்கு வந்து 1/3 வந்துடும். இது வந்து ஆறுன்னு வரும். சரியா? ஸோ கேபிட்டல் ஆரோட ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இனிஷியலாக இருந்த பொட்டன்ஷியல் அதோட வேல்யூ பொட்டன்ஷியல்னா அது கேனா 1/4 pi எப்சிலான் நாட் KQ. ஸ்மால் ஸ்பியருக்கு நான் Q அதில் இருக்கிற சார்ஜஸ் Qன்னு எடுத்துக்க போகிறேன். KQ by அதோட ரேடியஸ் ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ KQ/r. இப்போ ஆனால் நம்மளுக்கு தேவையான விஷயம் V dash அப்படின்னும் போது 1/4 pi எப்சிலான் நாட் Q வந்து நான் கேபிட்டல் Qன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா
இங்கே n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்திருக்கும் சரியா, அதனால் கேபிட்டல் Q அதோட ரேடியஸும் ஆறுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், ஆருக்கு கேபிட்டல் ஆருக்கு இதை யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி Qக்கு என்ன பண்ணலாம், சார்ஜஸ்னா இருக்கும் குவான்டைசேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் Q இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் q. சரி, இப்போ ஒன்று ஒரு கூலும்னா 10 இருந்துச்சுன்னா அந்த 10 அப்படியே தான் வந்திருக்கும், 10 டைம்ஸ் அப்படின்னு வந்திருக்கும், n டைம்ஸ் ஆஃப் q. அப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் வந்துட போகுது சரியா. ஸோ எப்படி பண்ணலாம் பாருங்கள், v டேஷ் தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர், 1/4πε0 q பதில் n டைம்ஸ் ஆஃப் ஸ்மால் q. ரேடியஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ரிலேஷன் n பவர் 1/3 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் சரியா. ஸோ இப்போ இதை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்கள், bன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும்ல, 1/4πε0 q/r. அப்போ இங்கே வேற என்ன இருக்குது, n இருக்குது, இது கீழே வந்து n பவர் 1/3 இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை நான் மொத்த பார்ட்டை bன்னு சொல்லிப்பேன். ஸோ இந்த பார்ட்டை நம்ம bன்னு சொல்லிக்கலாம். இந்த n1 இது மேலே வரும்போது -1/3 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் வரும் பாருங்கள், v dash is equal to v into n டைம்ஸ் எல்சிஎம் எடுக்கும்போது 3 - 1 3 - 1னா 3 - 1னா 2 2/3 v dash is equal to v into n டைம்ஸ் ஆஃப் 2/3 சரியா. அப்போ அந்த பொட்டன்ஷியல் வந்து இது மாதிரி இருந்திருக்கும், நியூ பொட்டன்ஷியல் வந்து ஏற்கனவே இருந்த பொட்டன்ஷியலோட n டைம்ஸ் ஆஃப் 2 பவர், அதான் n டைம்ஸ் 2/3 இந்த டைம்ஸ் இருக்கும் சரியா. ஸோ இந்த கொஸ்டின் லாஜிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுன்றதை தெரிஞ்சுங்க, அப்படியே நோட் பண்ணிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி பண்ணணும் அப்படின்னா, 2 பாயிண்ட் சார்ஜஸ் q and -2q are kept at the distance d apart. இதுக்கான டயக்ராம் போட்டுடலாம். ஸோ ஒன்று வந்து க்யூன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து -2q செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ். ஸோ செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்மால் டின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஸ்மால் டின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லொக்கேஷன் ஆஃப் த பாயிண்ட் ரிலேட்டிவ் டு த சார்ஜ் q. ஸோ இங்கேருந்து தான் கேட்குறாங்க, ஒரு பாயிண்ட் அட் விச் த பொட்டன்ஷியல் டியூ டு த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் 0. ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் சரியா. ஸோ ஃபைண்ட் த லொக்கேஷன் ஆஃப் த பாயிண்ட் ரிலேட்டிவ் டு சார்ஜ் q அட் விச் த பொட்டன்ஷியல் ஆஃப் த சிஸ்டம் இஸ் 0. ஸோ இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் pன்ற பாயிண்டில் பொட்டன்ஷியல் 0வா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் d, அப்போ d - x இருக்கும் சரியா. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். அப்போ இந்த பாயிண்ட் p பாயிண்ட் vp வந்து இந்த ரெண்டு இதை a இதை bன்னு எடுத்தோன்னா va ஈக்குவல் டு vb சரியா. va இஸ் ஈக்குவல் டு vb இருக்கும். அப்போ தான் ஆகும் ரெண்டு பொட்டன்ஷியலும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். va அப்படின்னும் போது நான் வரப்போகுது பாருங்கள், vaனா இந்த பொட்டன்ஷியல் எவ்வளோ, 1/4πε0, சார்ஜ் வந்து q, டிஸ்டன்ஸ் வந்து x. vb இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1/4πε0, சார்ஜ் வந்து 2q. ஸோ 2q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து d - x. ஸோ பொட்டன்ஷியல் 0னா ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும் சரியா. ஸோ அப்போ தான் வந்து ஈக்குவலாக இருக்க போதும். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடுறேன். va ஈக்குவல் டு vb. அப்போ va ஈக்குவல் டு vb பண்ணும்போது 1/4πε0 q/x இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 2q டிவைடட் பை d - x. ஸோ 1/4πε0 q கேன்சல் பண்ணனா 1/x இஸ் ஈக்குவல் டு 2/d - x. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், d - x இஸ் ஈக்குவல் டு 2x. இந்த எக்ஸ் அந்த சைட் போயிடுச்சுன்னா 3xன்னு ஆகிடும். எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும், எக்ஸ்ன்னும் போது d/3. ஸோ d/3ன்ற டிஸ்டன்ஸில் என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும் சரியா. இந்த கொஸ்டினை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். அப்படின்னா இது ஒரு கேஸ் பேஸ்டு கொஸ்டின். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க சரியா. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் force, field and potential arising the static charges. Force, electric field due to the point charges basically determined by the Coulomb's law. Systematically the charge configuration, Gauss law also based Coulomb's law. எல்லாமே அந்த ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் சாப்டரில் படித்த கான்செப்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. A charge system of charge like dipole experience force torque the electrical work is required to done. எல்லாமே லாஜிக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ நம்ம தேவையான கொஸ்டின்ஸை இப்போ சால்வ் பண்ணுவோம். Considered a uniformly charged thin conducting shell சரியா.
கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் ஷெல். கண்டக்டிங் ஷெல் அப்படின்னும் போது இது மாதிரி இருக்குது, உள்ள ஹாலோவாக இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ உள்ள ஹாலோவாக இருக்கும்போது plot a graph showing the variation of electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டு at the distance எப்படி கொடுத்துருக்காங்க, 0 less than ஆர் டு 3 வேல்யூக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா தெரியணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு 1/4πε0 Q/r² வந்துடும். சரியா, Q/r². பொட்டென்ஷியல்னா தான் வெறும் Q/r மட்டும் வரும். சரியா, இப்போ இந்த 3 கேஸை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட் கேஸ் மாதிரி எடுத்துக்கலாம். 3 வேல்யூ 0 அப்படின்னா சென்டர் இந்த பாயிண்ட் ஆர் வந்து 0வாக இருக்கும். ஸோ ஆர் 0வாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டக்டிங்கில் கன்ஃபார்மாக 0 தான். சரியா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் 0. நெக்ஸ்ட் கேஸில் வந்து ஆர் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஆர்னே எடுத்தோம்னா அப்போ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே தான் வந்துடும். K 1/4πε0 Q/, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர், இங்கே வந்து r² வரப்போகுது. நெக்ஸ்ட் கேஸில் தான் வந்து r இஸ் ஈக்குவல் டு 3r. அப்போ E இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q/3r². ஈக்குவேட் பண்ணும்போது 1/4πε0 Q/9r². சரியா, இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் தான் கேட்டிருக்காங்க. plot the graph showing the variation. சரியா, ஸோ plot the graph showing variation. இது மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே. ஸோ ஃபஸ்ட்டு எந்தெந்த பாயிண்ட் போடுங்க பாருங்கள். 0 இது வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 3r. ஸோ 0 to r வரைக்கும் வேல்யூ 0வாக இருக்கும். இந்த பாயிண்டில் மேக்ஸிமமாக இருக்கும். சரியா, ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆரில் மேக்ஸிமமாக இருக்கும். இதுக்கப்புறமா என்ன ஆகிட்டு வருதுன்னா அப்படியே வேல்யூஸ் கம்மி ஆகிட்டே வருது. இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்ன்றதால இது மாதிரி போட்டு வந்துடும். சரியா, கிராஃப் பேஸ்டு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை இது மாதிரி சால்வ் பண்ண கற்றுங்க. சரியா, ஸோ 0 வரைக்கும் வேல்யூஸ் அந்த ஆர் வரைக்கும் 0வாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ரேடியஸில் மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் போக போக கம்மி ஆகிட்டே வரும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இங்கேருந்து இங்கே வரப்போ 0, இந்த பாயிண்டில் மேக்ஸிமம் இருக்கும். இதுக்கப்புறம் போக 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 வேல்யூஸ் கம்மி ஆகிட்டே வந்துடும். சரியா, ஸோ வேல்யூஸ் கம்மி ஆகிட்டே வந்துடும். அதுக்கான கிராஃப் தான். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். த ஃபிகர் ஷோ த வேரியேஷன் ஆஃப் potential with 1/r. So variation of potential with 1/r for the two charges Q1 and Q2 where the V is the potential at the distance r due to the point charge. Find the ratio of Q1 by Q2 கேட்டிருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராஃப் பிட்வீன் V voltage versus 1/r, voltage versus 1/r. இப்போ சார்ஜு கேட்குறாங்க. பொட்டென்ஷியலோட ஃபார்முலானது V is equal to KQ/r. சரியா, KQ/r. ஸோ நம்மளுக்கு சார்ஜ் வேணும்னா என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக பொட்டென்ஷியல் வர்சஸ் ரேடியஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு Q1 வேல்யூ Q2 வேல்யூ தான் வேணும். நம்மளுக்கு Q1 வேல்யூ Q2 வேல்யூ தான் வேணும். அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தானே இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த ஆரிஜினா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனா y is equal to mx plus c. ஆரிஜினில் போகிறதால சியும் 0, y is equal to mx. ஸோ இதை எப்படி ஈக்குவேட் பண்ணலான்னா, அதே மாதிரி இதை கம்பேர் பண்ண ஃபார்முலா, பொட்டென்ஷியல் ஃபார்முலானா k இஸ் ப்ரொபோஷனலாக k இஸ் v பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு k கான்ஸ்டன்ட் கூட எடுத்து Q/r, KQ/r. அப்போ இங்கே பாருங்கள், இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா v is equal to q into 1/r. இந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் இந்த ஃபார்முலாவும் ஈக்குவேட் பண்ணுங்கள். y ஆக்சிஸில் பொட்டென்ஷியல் இருக்குது, வெரி குட். y பொட்டென்ஷியல் இருக்குது. x ஆக்சிஸில் 1/r இருக்குது. அப்போ இந்த m தான் நான் அது சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுதா எப்படி ஈக்குவேட் பண்ணோன்ட்டேன். ஸோ அப்போ சார்ஜஸ் இந்த சார்ஜ் தான் வந்து ஸ்லோப்பு.
அப்போ ஸ்லோப்பை வச்சு நம்ம சார்ஜை கண்டுபிடிச்சிக்கலாம். இதை இப்படி தான் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது அப்போ சார்ஜ்னும் போது ஸ்லோப் ஒன், Q1 போது ஸ்லோப் எம்ன்றது ஸ்லோப் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன், Q2 போது ஸ்லோப் ஆஃப் செகண்ட் லைன். ஸ்லோப் அப்படின்னும் போது என்ன எடுப்போம், எம்னா tan θ, tan θ அப்படி இல்லைன்னா y/x. இங்கே ஆங்கிளே கொடுத்துக்கிறாங்க, அப்போ tan θ எடுத்துக்கலாம். சரியா? அப்போ Q1/Q2 அப்படின்னும் போது tan θ1, θ1 போது tan 1க்கு 60 டிகிரி இருக்குது. சரியா? அப்போ tan 60 டிகிரி பை tan 30 டிகிரி. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையானது Q1/Q2. ஸோ tan 60 டிகிரி வந்து √3 வரும், tan 30 டிகிரி வந்து 1/√3 வரும். இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது √3/1 × √3/1 வரும். √3 × √3 3 ஆகிடும். அப்போ Q1/Q2 = 3/1. சரியா? ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். சரியா? ஸோ கிராஃப்லாம் கொடுத்தாங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸ்லோப்பு ஆரிஜினில் போகிறதால சி வேல்யூ வராது. ஸோ இங்கே கொடுத்த வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்லோப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சார்ஜ். ஸோ இதை வச்சு நம்ம Q1/Q2 அதோட ரேஷியோ 3:1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கேட்டது அதுதான். ஸோ 3:1. ஸோ அதோட வேல்யூ 3:1. இதெல்லாம் கேஸ் ஸ்டடியில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே அந்த கேஸ் ஸ்டடியில் வர தேர்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்டோட சிம்பிள் என்ன எடுப்போம்னா P. Pயோட வேல்யூ 6 × 10⁻⁻7 கூலும் மீட்டர் is kept in the uniform electric field. Electric field ஓட வேல்யூ 10⁴ Nm/Coulomb such that the dipole moment and electric field are parallel. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் இருக்குது. டைபோல் மூமெண்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, டைபோல் மூமெண்ட் வந்து -to ப்ளஸ் போகும். ஸோ அதுவுமே பிஓ இந்த சைடு தான் இருக்குது. ஸோ ஆங்கிள் வந்து 0 டிகிரி தான் இருக்குது. கால்குலேட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னும் போது என்ன வரப்போகுது ஆன்சரு, U = -PE cos θ. காஸ் θவோட வேல்யூமே இந்த இடத்துல 1, cos 0 1ன்னு ஆகிடப்போகுது. ஸோ மைனஸ் பியோட வேல்யூ 6 × 10⁻⁻7, ஈயோட வேல்யூ 10⁴. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் போட்டலாம் பாருங்கள். ஸோ -6 × 10⁻⁻3 எனர்ஜி அப்படின்னும் போது ஜூலுன்னு போட்டுக்கணும். ஈஸியான கொஸ்டின், ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க. டீட்டாவை இது மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் கரெக்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொட்டன்ஷியல். ஸோ த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V at the point வந்து XYZ is given by V = 3x², where x in meters and V in volt. ஸோ x வந்து distance, V in volt. The electric field at the point கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் வந்து 1 மீட்டர், 0, 2 மீட்டர். ஸோ இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலானா அது ரிலேஷன் E = -dV/dx. சரியா? இந்த ரிலேஷன் போட்டிருப்போம். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பாயிண்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா இதை டிஃப்ரென்சேஷன் பண்ணணும். -dV/dx, V வந்து 3x². ஸோ இதை டிஃப்ரென்சேஷன் பண்ணும்போது 6xன்னு வந்துடும். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 6x. ஸோ இவங்க கொடுத்த பாயிண்ட் வந்து என்னது, இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, YZலாம் இல்லை. இந்த பாயிண்ட்லையுமே வேல்யூ வந்து 1. சரியா? இந்த மைனஸ் அப்படியே வந்திருக்கும் பாருங்கள், -6xன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ ஈயோட எக்ஸோட வேல்யூ 1ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ E = -6 × 1னா E = -6. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா அது வோல்ட், இதுலேயே வோல்ட் பர் டிஸ்டன்ஸா, வோல்ட் பர் டிஸ்டன்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். -6ன்னு வந்திருக்கு. -6 எக்ஸு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்போ E = ஆப்ஷன் A 6 வோல்ட் பர் மீட்டர் அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த ரீஜன் வேரிஸ் வித் த டிஸ்டன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்க 10R + 5. பை ஹவு மச் டஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ் மூவிங் ஃப்ரம் எ பாயிண்ட் R1 to 1 meter to 10 meter. சரியா? ஸோ ஹவு மச் டஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ், பொட்டன்ஷியல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் அது E = -dV/dr.
பொட்டன்ஷியல் தான் கேட்குறாங்க. அப்போ dv is equal to minus e dr. ஸோ v தானே வேணும். v வேணும்னா டிஃப்ரென்சியேஷன் போனால் இன்டகிரேஷன் பண்ணுவோம். இன்டகிரேஷன் பண்ணும்போது dv is equal to minus e dr. ஸோ அப்போ இது v ஆகிடும். இதை தான் நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். சரியா? மைனஸ் இ ஈயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 10r + 5 dr. ஸோ அப்போ இதை பண்ணும்போது நான் பாருங்கள் v is equal to இந்த பார்ட் நான் வந்துடும் 10r பண்ணும்போது 10 r with respect to dr பண்ணும்போது 10r²/2. இது வந்து 5rன்னு வந்துடும். இதோட லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட லிமிட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 to 10 கொடுத்துருக்காங்களா? இதோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம். இதோட லிமிட்ஸும் வந்து 1 to 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஓவராலாக லிமிட் வந்து 1 to 10. இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த மைனஸ் அப்படியே தான் வந்துட்டுருக்கோம். மைனஸ் போட்டு லிமிட்ஸ் என்ன பண்ணுவோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா? ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்பர் லிமிட் 10 அப்படியே வச்சுக்கிறேன். 10² வந்து 100 100/2 + 50 அப்பர் லிமிட் முடிச்சிட்டோமா? மைனஸ் லோயர் லிமிட் வந்து 1. அப்போ 1ன்னும் போது என்ன வரப்போகுது? 10/2 5 10/2 அது வந்து 5 தான் வரப்போகுது. இதை சால்வ் பண்ணும்போது 2 1s are 2 5s are 500 500 + 50 550 550 minus 2 1s are 2 5s are 5 + 5 10. ஸோ அப்போ v is equal to 550 minus 10 வந்து 540 minus 540. சரியா? minus 540. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான். சார்ஜ் ஏ வந்து q வந்து 3 நானோ கூலும். நானோ அப்படின்னும் போது 3 × 10⁻⁻9 கூலும். இனிஷியலி அட் ரெஸ்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் r1 வந்து 10 சென்டிமீட்டர். சரியா? 10 சென்டிமீட்டர்னா என்ன பண்ணிக்கலாம்? மீட்டரில் மாற்றிக்கலாம். 10 × 10⁻⁻2 மீட்டர். இன்னொரு சார்ஜ் வந்து q2ன்னு எடுத்துக்கிறேன். 5 நானோ கூலும். அதை வந்து 5 × 10⁻⁹ கூலும். ஃபிக்ஸ்டு அட் ஆரிஜின். ஸோ இது வந்து ஆரிஜினில் இருக்கான். q2 வந்து ஆரிஜினில் இருக்கு. q1 தான் இனிஷியலாக எங்கே இருந்துச்சு? r1னா 10 சென்டிமீட்டரில் இருந்த மாதிரி. சரியா? The charge capital Q is moved away from Q to the new position 15 centimeter. ஸோ அப்போ என்ன ஆத்தோன்னா R1 R2 வந்து 15 சென்டிமீட்டர். அது 15 × 10⁻⁻2 மீட்டர். ஸோ இந்த ப்ராசஸ் ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ இதுதான் வந்து கேபிட்டல் க்யூன்னு எடுத்திருக்காங்க. நான் Q1 எடுத்ததை கேபிட்டல் க்யூன்னு எடுத்துட்டாங்க. A charge 3 நானோ கூலும் capital Q is initially at rest at the distance R1. அப்போ மேபி இது R1 இங்கே இருக்குன்னு நினச்சிங்க. 10 சென்டிமீட்டரில் இருந்திருக்கு இந்த கேபிட்டல் கியூவை. இங்கே 10ல் இருந்து 15க்கு மூவ் பண்ணுறாங்க. சரியா? மூவ் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க் டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இன் திஸ் ப்ராசஸ் ஒர்க் டன் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. ஸோ அப்படியே பொட்டன்ஷியல் ஃபார்முலா வந்து K capital Q small q by R1 minus K capital Q small q by R2. ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு காமன் டேர்ம்ஸ் வெளியில் எடுத்துருங்க. KQQ 1/R1 minus 1/R2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு பாருங்க. ஸோ K வந்து 9 × 10⁻9. Q 2 Qவும் போட்டுங்க. 3 × 10⁻⁻9. இன்னொன்று வந்து 5 × 10⁻⁻9. ஸோ இது 1/R1. R1 வந்து 1/R1னா 1/10 × 10⁻⁻2 தான். மேலே போகும்போது 100ன்னு போட்டுக்கிறேன். சரியா? அதே மாதிரி இங்கே வரும்போதும் 1/R2 R2ன்னும் போது 15 × 10⁻⁻2 15/100ன்னு போட்டுக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வந்து பாருங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்கள். 3 9 3 5s are 15 15 9s are 9 5s are 45 9 1s are 9 9 + 4 13 135 × 10⁻⁻9 மட்டும் இருக்கும். இந்த 9ம் இந்த 9ம் போயிட்டுருக்கோம். இது வந்து எல்சிஎம் எடுக்கலாமா? 30 எல்சிஎம் எடுத்தனா 30 எல்சிஎம் எடுத்தனா 10 3s are 300 minus 15 2s are வரும். 15 2s are 30 200. சரி, அப்போ என்ன ஆகிடும்?
300 minus 135 into 10 power minus 9. இது 100. சரியா? இது 100 by 30. ஒரு 0 கேன்சல் பண்ணாலும் 3 டேபிள்ஸில் இது கேன்சல் ஆகுமா? 3 1s are 3 4s are 12, ரிமைனிங் 1 3 5s are 15, 45 into 10 பவர் 45 into 10 பவர் இது 1 இருக்குது -8ன்னு வரும். சரியா? -8ன்னு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது -8னா நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றும் போது 4.5 into 10 பவர் -. ஸோ அப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்றும் போது 4.5 into 10 பவர் -7 ஜூல். சரியா? ஸோ இந்த கொஸ்டினோட இன்னைக்கு கிளாஸ் போதும். நாளைக்குமே இதே சாப்டரில் இருக்கிற நியூமரிக்கல்ஸ் பார்க்கலாம். நாளைக்குமே கெப்பாசிட்டரு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிறேன். ஸோ அந்த மாடல்ஸை பார்த்தலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். அப்படியே லெஃப்ட் ஆகிடலாமா?